ஹாய் மேம், குட் ஈவினிங் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மேம். இது எப்படின்னா எனக்கு இட்ஸ் அன் எமோஷனல் ஃபீலிங். எப்படின்னா இது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது மேம். பிகாஸ் நான் நிறைய பேர்கிட்ட வந்து ஃபேஸை பாரு, உடம்பு பாரு, குண்டாயிட்ட அப்படி இப்படி நிறைய சொன்னாங்க. இப்போ இதை பார்க்கும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ். ரொம்ப பெரிய தேங்க்ஸ் மேம். எனக்கு சீரியஸாக சொல்ல போனால் எமோஷனல் ஆகுறேன். ஏன்னா நான் என்னை வந்து பிஃபோர் மேரேஜ் எப்படி இருந்தேனோ அதை நான் பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப 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 தேங்க்யூ மேம். உங்களோட கைடன்ஸ் இல்லாமல் என்னால் ப்ராமிஸாக வந்து இதை வந்து கம்ப்ளீட்டும் பண்ணிக்க முடியாது. கம்ப்ளீட் இன்னும் ஆகலை, இன்னும் இருக்குது. நான் வந்து என்னோட லைஃப் லாங் இதில் வந்து நான் ஹெல்த் குரூப் ஃபிட்னஸோட ஜாயின் பண்ணி என்னோட ஃபிட்னஸை வந்து நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுங்கிறது என்னோட மிகப்பெரிய ஒரு அச்சீவாக இருக்கு மேம். இன்னொன்று என்னன்னா, என்னோட ஃபேஸ்ல வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு பிஃபோர் பிக்சருக்கும் ஆஃப்டர் பிக்சருக்கும் தெரியும், அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. எல்லாரும் பார்த்து சொல்றாங்க நீ அது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க மட்டும் தான். சாரோட ஒர்க் அவுட் செஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஃபுட்டெல்லாம் நான் இப்படி எடுத்துப்பேன்னு கண்டிப்பாக நினச்சி கூட பார்த்ததில்ல. நான் கிட்டத்தட்ட ஒரு 23 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் 1 மந்த் ஆகல நான் ஜாயின் பண்ணி. ஆனால் வந்து 23க்கு மேலே ஆயிடுச்சு. நான்வெஜ் எடுத்துமே, வெளியில ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கி சாப்பிட்டு எல்லாமே ரொம்ப நாள் ஆச்சு. சீரியஸா ரியலி தேங்க்ஸ் மேம். எனக்கு இது ஒரு எமோஷனல் ஃபீலிங் தான் சொல்ல போனோம்னா. தேங்க்யூ மேம்.